Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. அப்ப மு.க. ஸ்டாலின் அதிமுகவுக்கு சேர்த்து பதில் சொல்லியாச்சு. ஆட்சியில பங்கு கிடையாது. இப்ப எல்லாத்துக்கும் திமுக ஏதாவது ஒண்ணு சொன்னா அதிமுக மாற்று கருத்து சொல்லும்ல. இப்போ கழக தலைவர் சொல்லிட்டாருங்க, மு.க. ஸ்டாலின் ஆட்சியில பங்கு கிடையாது சொல்லிட்டாரு. நாங்க அப்படி இல்லை, நாங்க ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவாரா எடப்பாடி பழனிசாமி? சொல்ல மாட்டார்களா? அப்ப இது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. அப்படி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இது சரிப்பட்டு வராதுங்க. என்ன காரணம்னா 67ல இதெல்லாத்தையும் ஊத்தி மூடின கதை தான் இங்க. உங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணுமா, தனியா போட்டி போடுங்க, உங்க பலத்தை பெருக்கிக்குங்க, தமிழ்நாடு ஜனங்க ஓட்டு போட்டா நீங்க ஆட்சியில பங்கு என்ன ஆட்சியே எடுத்துக்குங்க. ஆனா இன்னொருத்தரோட தோல்ல ஏறி நீங்க ஆட்சி அதிகாரத்திலயோ இல்ல கதர் சட்டை காவி சட்டை மாட்டிக்கிட்டு கோட்டையிலயோ உட்கார முடியாது. இதுதான் பாயிண்ட்டுங்க. அதிக சீட்டு வேற விஷயம். இப்ப 22ஆம் தேதி நாங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவோம், நேத்திக்கு அறிக்கை, தலைமை கழக அறிக்கை. அதுக்கு முன்னதாக குழு அமைக்கப்படும், அதுவும் இருக்கு ஒரு லைன்ல. ஆனா வழக்கமா இந்த அறிக்கை தனியா பெருசா வருங்க. இப்போ வரிசையா பல விஷயங்களை சொல்லிட்டு, இப்போ எஸ்ஐஆர் பணி, அப்புறம் சட்டமன்ற பணி, இளைஞர் அணி மற்றும் பிற அணிகளோட கூட்டம், இவ்வளவு வேலையில நாங்க இருக்கிறோம். கடைசி 3 லைன்ல ஏதோ தொகுதி பங்கீடு பத்தி பேசுவதற்கு 22ஆம் தேதி ஒரு வேலை ஆரம்பிக்கலாம். அப்பவுமே காங்கிரஸ் புரிஞ்சிருக்கணும்ல. சரி, காங்கிரஸ் வச்ச டிமாண்டு ஒண்ணு அதிக சீட்டு வைக்கிறதோட நோக்கமே ஆட்சியில பங்கு தானே. பிஜேபி என்னங்க டிமாண்ட் வைக்குது? எங்களுக்கு 40 சீட் வேணும், 50 சீட் வேணும். 40 சீட் 50 சீட் கொடுத்தா ஆட்சியில பங்கு கொடுக்கணும்ல. அது எப்படி கொடுப்பாங்க? இப்ப காங்கிரஸ் கட்சி 40 சீட் வேணும்னு கேட்டுச்சு. 70 சீட்டுக்கு பட்டியல் கொடுத்தாருங்க கிரீஷோடங்கிறேன். 70 சீட்டு கொடுத்தா பிறகு ஆட்சியில பங்கு கொடுத்தானே ஆகணும். நாங்க 1980லயே 117 சீட்டு வாங்கணும்ல அப்படின்னாங்க. உங்களுக்கு 1971ல சட்டமன்றத்துல சீட்டே கிடையாது. கலைஞர் இந்திரா காந்தி கூட்டுல பாராளுமன்றத்துல மட்டும் 9 சீட்டுங்க. சட்டமன்றத்துல கேள்வி இருக்கு சார். என்னன்னா இப்போ அதிக சீட்டு கேட்கறது அப்படின்றது கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முன்னாடி எல்லாம் போகலாம் சார். 2001ல அதிமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்துச்சு. அன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட சீட்ல அவங்க நின்னாங்கல்ல. அப்போ காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட சீட்ல நிக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பலம் இருந்துச்சுங்க. ஒண்ணு. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிந்த தமாகவும் சேர்ந்து இருந்த கூட்டணி அது. 2001 காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கொடுக்கலையே. 2001 அதிமுக கூட்டணியில அதிமுக 144 இடம். நாங்களே என்ன சந்தேகப்பட்டோம்னா, எப்படிங்க தனி மெஜாரிட்டி வரும் 144 இடத்துல? ஆனா அது 133 இடத்துல ஜெயிச்சுது. அப்பவும் ஆட்சியில பங்குங்கிற அந்த பாயிண்ட்குள்ளேயே போகலையே. ஜெயலலிதாவுக்கே கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இது இல்லாம போயிடுச்சுல. 4 இடத்துல போட்டி வேட்புமனு நிராகரிப்பு இல்ல. ஜெயலலிதாவே கண்டெஸ்ட் பண்ணலைங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் 133 இடத்துல ஜெயிச்சுது. கூட்டணி பலம், காங்கிரஸ் கட்சிக்கும் பலம் இருந்தது, நான் இல்லைன்னு கூட மறுக்கல. ஆனா இன்றைக்கு நிலைமை 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க கிளைம் பண்ற மாதிரி 18% இருந்தால் எல்லாருமே வலிய போய் ஆதரவு கொடுத்துருப்பாங்களா காங்கிரஸ் கட்சிக்கு? 18% இருக்குன்னு சொல்றோம் நம்ம. அப்ப நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அப்ப திருப்பி இந்த குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்றாரு முதலமைச்சர். ஒரே நேரத்துல என்ன சொல்றாருன்னா 3 பாயிண்ட் சொல்றாரு. 1, காங்கிரஸோட கூட்டணி தொடரும். 2, கூட்டணி ஆட்சி கிடையாது. 3, இதெல்லாம் சதி. அந்த சதிங்கிறத நான் ஒத்துக்கிடலைங்க. என்ன காரணம்னா, கிளப்பி விட்டது காங்கிரஸ் தான். அதுக்கு பிறகு தான் பேச்சே வந்துச்சு. ஏன்னா அவருங்க 3 மாசத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில 2 நாள் தொடர் நிகழ்ச்சிங்க. முதல் நாள் இதை பத்தி பேசணும், 2வது நாள் விரிவா பேசணும். மாசம் 3 ஆச்சு. அப்ப மீடியா சதி கிடையாதுங்களா? அது இருக்கிற என்ன சமூக ஊடகங்கள்ல பிற ஊடகங்கள்ல செய்தி வருதோ, பொதுமக்கள் மத்தியில என்ன பேசப்படுகிறதோ அதை வைத்து மீடியா ஒரு டிபேட் நடத்துது. ஆனா 2 விஷயம் உண்மை. காங்கிரஸ் தான் கிளப்பி விட்டதுங்கிறது உண்மை. கிளப்பி விட்டது மாணிக்கம் தாகூர். மாணிக்கம் தாகூர் பொறுப்பான பதவியில் இருக்கிறவர். அவர் ஏனோ தானோ கிடையாதுலாங்க. பார்லிமெண்டரி கொறடா. அதாவது ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர்னா அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் மாணிக்கம் தாகூர். அப்ப மாணிக்கம் தாகூர் சொல்றது ராகுல் காந்தி சொன்னது அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது. வேற வழி இல்லைங்களே. அப்போ முதலமைச்சர் பதில் கீழே இருக்கிற அமைச்சர்களை வச்சு சொன்னாரு. அப்ப கேட்கல. இப்ப அவரே சொல்லிட்டாரு. இப்ப காங்கிரஸ் தானே they have to take the call. அவங்க தான் சொல்லணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு எல்லாம் இல்லைங்க, கூடுதலா கொஞ்சம் இடங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னா யாரு பங்கு கொடுக்காங்களோ அவங்களோட போய் நாங்க கூட்டணி வச்சுக்கிடுவோம்னு சொல்லலாம். அது 2 அவங்க இஷ்டம் தானே. சார், கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னா மக்களுக்கு ஒத்து வராதா இல்ல கட்சிகளுக்கு ஒத்து வராதா சார்? கட்சிகளுக்கும் ஒத்து வராது, மக்களுக்கும் ஒத்து வராது. என்ன காரணம்னா 1967 எங்க கல்லூரி காலகட்டம் காங்கிரஸ் ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு தான். இப்ப இவங்க டபுள் இன்ஜின் பேசுறாங்க இல்லைங்களா? அப்ப சிங்கிள் இன்ஜின் பேச்சு. எப்படின்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தா தான் மாநிலத்துக்கு நல்லது. இதுதான் காங்கிரஸ் வைத்த வாதம். பக்தவச்சலம் சிஎம். ஆனா அதை நாங்க எதிர்த்தோம். எங்களோட மாணவர் இயக்கத்தோட பாலிடிக்ஸாக அது இருந்தது. ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா நாங்க இருந்தோம். 67ல முடிந்தது கதை.
அப்ப அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட்டானா கிடையாது. அண்ணாவே வந்து சவுத் சென்னை எம்பிக்கு தான் போட்டி போட்டாரு. எல்லா சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க. ராஜாஜி இருந்தாருங்க. ராஜாஜி முன்னாள் முதல்வருங்க தமிழ்நாட்டுல. ஒன்றுபட்ட மதராச ராஜதானிக்கு முன்னாள் முதல்வர். அவர் வந்து ஆட்சியில பங்கெல்லாம் கேட்டு கூட்டணி அமைக்கலீங்களே. மாப்போசி இருந்தாரு. ஐயா சீபா ஆயத்தனா இருந்தாங்க. ஒன்னும் ஆட்சியில பங்கெல்லாம் கேட்டு அப்படியான நிபந்தனையே கிடையாதுங்களே. அண்ணாவே முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லாதப்ப நான் சொல்றேன். சரி, திமுகவுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டே இப்ப கிடையாதுங்க. திமுக அதிக இடத்துல நிக்குது. தேர்தல் ரிசல்ட் வருது. அப்போ ராஜாஜி ஒண்ணு கேட்கிறாரு, எனக்கு சபாநாயகர் பதவி கொடுங்கன்னு. கேண்டிடேட்டும் போட்டாரு. பட் அது ரிஜெக்டட். சபாநாயகர் பதவி கொடுக்கல. ராஜாஜி அதுக்கு பிறகு கூட்டணி விட்டு வெளியில போனாரு. இது வந்து 1967. அதுக்கு பிறகு ராஜாஜியும் காமராஜரும் சேர்ந்து 71 திமுக ஏத்து நின்னாங்க. அப்பதான் வந்து காங்கிரஸுக்கு சட்டமன்றத்துல இடமே கிடையாதுங்கிற முடிவு. அப்ப அந்த கூட்டணியை வலிமையான கூட்டணி, அப்போ சட்டமன்றத்துல இடம் கொடுக்கணும் காங்கிரஸ்காரங்க கேட்டாங்க, கொடுக்கலையே. ஏன் இதை சொல்றாங்கன்னா தொடர்ந்து வர்ற பல எக்ஸ்பீரியன்சஸ் தான். தமிழ்நாடு அதை ஏத்துக்கிடாது. 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டியே கிடையாது. அப்பவும் சட்டமன்ற ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரலையே. இங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாதுங்க. அதிக சீட்டு கேட்கலாங்க. அது வந்து கூட்டணியோட மத்த கட்சிகள் என்ன டிமாண்ட் வைக்குது இதை பொறுத்து எடுக்க வேண்டிய முடிவு. ஆனா இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திச்சோம்னா அதையெல்லாம் மக்கள் அனாலிசிஸ் பண்ணி அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடாமலே இருப்பாங்க. 67 வந்து அத பேச்சு அடிபட்டு போன பிறகு இன்றைய தேதிக்கு எப்படி மக்கள் அனலைஸ் பண்ணாம இருப்பாங்க? இப்போ உதாரணமாக சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி, உங்க வயசுக்கு என் வயசுக்கு இடையிலான வித்தியாசம். தமிழ்நாட்டுல சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க. 10% 5 to 10% எடுத்துங்க. 10 15 கூட வேண்டாம். 5 to 10 எடுத்துங்க. அதாவது 70 and above, 60 and above, or 55 and above எடுத்துங்க. அவங்க வந்து 5 to 10%. வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் எவ்வளவு? ஒரு 6%. அவ்வளவுதான் வரும். திமுக இன்னைக்கு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திங்க, 70 தொகுதிகளில் வந்து கூட்டணி பலவீனமா இருக்கு. இந்த 70 தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி திமுக வந்து அங்க தீவிரப்படுத்தி இருக்கு, களப்பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கு. சென்னையிலேயே 3 தொகுதி சொல்லியிருக்காங்க, வேளச்சேரி, விருகம்பாக்கம், அப்படி 3 தொகுதி சொல்லியிருக்காங்க. நான் சென்னையில மிச்ச தொகுதி சொல்லியிருக்காங்க. அப்ப திமுக என்ன ஃபார்முலா வச்சிருக்குன்னு அதையும் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்முலா வச்சிருக்குன்னா, எங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சி பலவீனமா இருக்கோ அங்க வந்து திமுகவே நிற்கும். அதுக்கு மாற்றாக எங்கெல்லாம் திமுக பலமா இருக்கோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கும். இது பெரிய காம்ப்ரமைஸ் இல்லையா? இப்ப நம்ம பலமா இருக்கிற இடத்துல நம்ம தானங்க நிக்கணும். நாங்க பலமா இருக்கிறோம், நீங்க நின்னுக்குங்க. ஆனா நீங்க பலவீனமா இருக்கீங்க, நாங்க நின்று ஜெயிக்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டணி தோத்துறக்கூடாது. அந்த ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்காங்க. 63 தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தப்ப பெரிய அளவுக்கு தோற்று போனது காங்கிரஸ் கட்சி. சரிங்க, போன தடவை என்ன என்னங்க 25 தொகுதி 7 தொகுதி தோத்து போயிட்டாங்க. பிஜேபிக்கு 20 தொகுதி 16 தொகுதி தோத்து போயிட்டாங்க. அதிமுக கூட்டணிக்கு அது லாஸ் இல்லையா? 16 தொகுதி தோத்தது. இப்ப இந்த தடவை பிஜேபி 50 தொகுதி அதிமுக கூட்டணியில கொடுத்தாங்கன்னா 40 தொகுதியில தோத்துருவாங்க. எல்லாருமே அந்த வின்னபிலிட்டி பாயிண்ட்டுக்குள்ள வருவாங்க. ஏன்னா அந்த ரெட்டைலுக்கு வேலை பார்க்கிற தன்மை வேற, உதயசூரியனுக்கு வேலை பார்க்கிற தன்மை வேற, மற்ற சின்னங்களுக்கு வேலை பார்க்கிற தன்மை வேறங்க. இது எல்லா கட்சியிலையும் இருக்கிற விஷயம் தான். அதனாலதான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இது சூட் ஆகி வராதுன்னு சொல்றாரு. சமீபத்துல தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கிய விவாத பொருளா இருக்கிறது இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பா சார். சமீபத்துல கூட இந்தியா டுடேனுடைய ரவுண்ட் டேபிள்ல வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் கடைசியா பேசி முடிக்கும் போது கூட, நான் ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசின அந்த பொலிட்டிக்கல் பாம்பு தான் இன்னைக்கு கூட்டணியில வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, இது எந்த மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் சார்? வெளிப்படையா சொல்லிட்டாரு. முன்னாடி விஜய் சொன்னதுக்கு நான் கேட்கிறேன், நான் சொன்னதுதான் பாம்பு வெடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதில்ல. இப்ப அந்த பாம்பு வெடிச்சு ஏன் மற்றவங்கள இவர் தான் கூட்டணி ஆட்சி பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டார்ல, ஏன் யாருமே வரமாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் இவர் முதல் கவனிக்கணும், பதில் சொல்லணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழகத்துல ஒத்து வராதுன்னு நானும் நினைக்கிறேன். அது காரணம் சொல்லி இப்ப திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி எடுத்துக்கும். அதிமுக வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு நம்பிக்கை உள்ள திராவிட கட்சி தான். அப்படித்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா அதுல நம்பிக்கை இல்லாதவங்க பிஜேபி. அவங்க இதுல வந்து 4 வருடத்துல வந்து நம்பிக்கை உள்ள RSS உடைய RSS இருந்து பிறந்தவங்க பிஜேபி. எங்கேயாவது சொல்ல முடியுமா பிஜேபி எங்களுக்கு இந்த சதுர்வர்ண சிஸ்டம் நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அது நாங்க நம்பிக்கை இல்லாத சொல்ல. அது நாங்க வந்து இந்த நாட்டுல எல்லாருக்குமே வந்து நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னு பாரதியார் சொன்னாரு. அது மாதிரி இந்த நாட்டுல உள்ள எல்லாருக்குமே உரிமை இருக்குன்னு சொல்றவங்களா அவங்க? இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றாங்க.
அடுத்து வந்து இந்த நாட்டுல எல்லாருக்கும் மேலே இந்திய திணிக்கணுங்கிறாங்க. அப்போ இங்க இன வழியாக, மத வழியாக, மொழி வழியாக பிஜேபி வந்து மக்களை பிரிக்குது. மக்கள் எல்லாரும் சமமா நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட சேர்ந்துகிட்டு இருக்க இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா யார் சொல்றது யார் கேட்பாங்க? இது ஒரு பிரச்சனை. நீங்க கேட்கலாம், சரி அப்ப திமுக கூட்டணி மட்டும் என்ன வாழுது, அங்கேயும் வந்து வேற வேற கட்சிகள் இருக்குல்ல அப்படின்னு. ஆமா, வேற வேற கட்சிகள் இருக்கு. ஆனால் கொள்கை அளவுல அவங்களுக்கு வந்து வித்தியாசம் கிடையாது. தே ரெஸ்பெக்ட் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கிறார்கள். இந்திய அரசியல் சட்டத்தின் வழிதான் ஆட்சிகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது செக்யூலர் சொசைட்டியா இருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. எல்லோருக்கும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும்னு அது விடுதலை சிறுத்தைகளும் சொல்றாங்க, திமுகவும் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்றாங்க, காங்கிரஸும் சொல்றாங்க. இப்ப எதுல வித்தியாசம் வருது? எதை எந்த அளவு வேகமா நடத்தணுங்கிறதுல வித்தியாசம் வருது. இப்ப மேற்கு வங்கத்துல கூட்டணி ஆட்சி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்தது, இடதுசாரி கூட்டணி ஆட்சி. ஏன்னா அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் அவங்க இருந்தாங்க. அடுத்து RSP, ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி அவங்க இருந்தாங்க. அடுத்து ஃபார்வர்ட் பிளாக், இவங்க 3 பேர் தான் முக்கியமான பார்ட்னர் இருந்தாங்க. இப்ப முதல் அங்க வந்த போதே 1977 பதவிக்கு வந்த போதே இவங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அப்படி இருந்தும் கூட்டணி ஆட்சியை தான் அவங்க அமைச்சாங்க. அமைச்சது மட்டும் இல்ல, அந்த கூட்டணியில மிகப்பெரிய மந்திரி பதவிகள் எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. ஹையர் எஜுகேஷன் வந்து ஃபார்வர்ட் பிளாக் மினிஸ்டருக்கு, பஞ்சாயத்து அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து RSP மினிஸ்டருக்கு, இப்ப PWD வந்து இவங்களுக்கு ஃபார்வர்ட் பிளாக் RSPக்கு, இந்த மாதிரி ஒரு கட்சி கொடுத்தாங்க. அப்போ இது மாதிரி எல்லாமே பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாமே வந்து தங்களுடைய சக கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு தீவிரமா நடத்தணும், எந்த அளவு வேகத்துல கொண்டு போகணுங்கிறதுல இந்த கட்சிகளுக்கு இடையில வேறுபாடு இல்லை. கொள்கை அளவில் மட்டுமல்ல, கொள்கையை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பதிலும் இவர்களுக்கு வேறுபாடு இல்லை. ஆனா இப்போ டிஎம்கே வந்து ஒரு ரியாலிஸ்டிக் ஃபேஷன்ல போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எடுத்துட்டு போனோம் சொல்றதெல்லாம், ஆனா எந்த அளவு வேகமா போகணும், யாரையும் முடிஞ்ச மட்டும் யாரையும் ஏலியனேட் பண்ணாம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆணவ கொலைங்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமான கருத்து இருக்கு. இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒருத்தர் அமைச்சு இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுவாங்க, நம்முடைய தோழமை கட்சியை ஆட்சி புரியுறாங்க, நம்ம சொல்றதை கேட்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா நம்ம சொல்றதுக்கு மறுத்து அவங்க சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒருத்தரே அமைச்சர் ஆயிட்டு அங்க என்ன நடக்கும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் என்ன சொல்லுவாங்க? அவன் இது வரைக்கும் தான் நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, நீயும் நம்மகிட்ட அதிகாரம் இருக்குல்ல, போக வேண்டியது வேகமா அப்படின்னு நிச்சயமா கேட்க முடியும். கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நில உடைமையில வந்து நில சீர்திருத்தத்தோடு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. டிஎம்கே சீர்திருத்தமா இருக்காங்க, பட்டா கொடுத்திருக்காங்க, ஏழை எளியவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நிறைய பட்டா இந்த 4 வருஷத்துல கொடுத்திருக்காங்க. விவசாய நிலங்கள்ல வந்து இன்னும் விவசாய நிலங்கள் சீர்திருத்தம் பண்ண முடியும், சில ட்ரஸ்ட் நிலத்தையெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். இவங்க வந்தாங்கன்னா, சிபிஎம் வந்தாங்கன்னா, உடனடியாக அவங்க மினிஸ்டர் வந்தாங்கன்னா தோழர்கள் கேட்பாங்க, ஏன் அந்த ட்ரஸ்ட்ல 6000 ஏக்கர் நிலம் இருக்கு, எதுக்கு அந்த இதெல்லாம் இது பண்ணுங்க, நேஷனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திமுக பொறுத்த மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அப்படிப்பட்ட பெரிய ட்ரஸ்டுடைய நிலம் இருக்கே, அந்த நிலத்துல உழுறவங்க வந்து தங்களுடைய உரிமைகளை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தால், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு காலத்துல இந்த ட்ரஸ்டே இந்த நிலத்தை அவன் சொந்தம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு மேனேஜ் பண்றது கஷ்டமா போயிடும். இது அவங்களுடைய சித்தாந்தம். அது பெருமளவிற்கு பல இடங்கள்ல வந்து அதை நடத்தி காமிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இல்ல, பல இடங்கள்ல நடத்தி காமிச்சிருக்காங்க. ஆனா மார்க்சிஸ்ட் வந்தா என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய தோழர்கள் வந்து, எதுக்கு வெயிட் பண்றீங்க, நம்ம இத்தனை நாள் என்ன பேசிட்டு இருந்தோம், அதை விருட்டு பண்ண வேண்டியதானே அப்படிம்பாங்க. அப்போ இந்த சிரமத்தை வந்து தோழமை கட்சிகளும் உணர்ந்திருக்காங்க. இந்த சிரமத்தை இருக்கிறதுனால இங்க கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து சிக்கல்ல வந்து முடியும். இதனாலதான் திமுக வந்து சொல்லுது, இங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா வந்து முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மை. கூட்டணி சேர்வது என்பது ஒருங்கிணைந்த கருத்து உள்ளவர்கள் சேர்ந்து நின்றால் பலம் பெறுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில காங்கிரசும் திமுகவும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்கிறத வெளியில சொல்றாங்க. அது போல ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழிசையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க, இது தேர்தலுக்குத்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விட டேஞ்சரஸ் எதுவுமே கிடையாது. அப்ப தேர்தலுக்குத்தான் கூட்டணி என்ன அர்த்தம், எதை பண்ணியாவது ஜெயிச்சிடணும். அவனுக்கு எனக்கும் வந்து ஒரே மாதிரி கருத்து இருக்கா இல்லைங்கிறதுல கவலையே கிடையாது, சேர்ந்து வந்து ஜெயிச்சிடும். அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கணும். மீதி என்ன நடக்கும்? there'll be chaos, குழப்பங்கள் தான் மிஞ்சும், அதுதான் நடக்கும். அதனால முதல்வர் சொல்றது வந்து அந்த கருத்து வந்து பொலிட்டிக்கலி நியூட்ரல் பெர்சன்ஸ், பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் ஒரு பொலிட்டிக்கலி நியூட்ரல், அவங்ககிட்ட நான் பேசி பார்த்திருக்கேன். அவங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அந்த மெச்சூரிட்டி கிடையாது.
அதனால இன்னைக்கு வந்து இங்க கூட்டணி ஆட்சிங்கிறது சிரமத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு தான் ஆனா சார் அவங்க காங்கிரஸ் தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா மக்கள் சேவை செய்யறதுக்கு நாங்க பங்குன்றதை கேட்கிறோம். அந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றத வந்து இந்த டேர்ம்ல அவங்க சொல்றாங்க சார். எத்தனை பேர் சொல்றாங்க? 2 பேர் சொல்லி பேசிட்டு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ச்சி அந்த குரல் காங்கிரஸ் வந்துட்டு தான் சார் இருக்கு. ஆமா, நிச்சயமா வந்துட்டு தான் இருக்கு. அது நான் இன்னொரு கூட்டத்தில் சொல்லி ஜெனரல் சாரோட பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், எதுக்கு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனா நேத்து வந்து இவர் வந்து செல்வ பெருந்தையே ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அதுல இனிமே கூட்டணியை பத்தி எல்லாம் வெளியில பேசக்கூடாது, கார்கே ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதை மீறி யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணியை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நினைத்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள். இல்லை என்றால் கூட்டணிக்குள் சலசலப்பு வரத்தான் செய்யும். ஆனா சார் இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஓட் ஷேரிங் டிரான்ஸ்பர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்போது அந்த கூட்டணி ஆட்சி கொடுத்தாதான் என்ன அப்படின்ற அந்த கோரிக்கை வருது சார். ஏன்னா சமீபத்துல கூட MP மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருந்தாரு, கூட்டணி ஆட்சியா அல்லது வந்து ஒற்றை ஆட்சியா அப்படின்றது மக்கள் தீர்மானிக்கட்டும். ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க மக்கள், ஆனா அதை காங்கிரஸ் சரியா பயன்படுத்திக்கல அப்படின்றது சொல்லியிருந்தாரு. மாணிக் தாக்கூர் நிறைய விஷயம் சொல்றாரு, மக்கள் தீர்மானம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? மைனாரிட்டி கவர்மெண்ட் DMK கொண்டு வாங்க மக்களே, அப்ப எங்க சக்தி இல்லாம அவங்க வந்து ஆட்சி புரிய முடியாது, அந்நியார் கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்றாரா? என்ன சொல்ல வர்றாரு இவரு? அதனால இந்த குழப்பங்கள்லாம் பேசாம தேர்தலுக்குன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைச்சா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவங்களுக்கு தான் பாதகம். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.